நமஸ்தே. இப்போ நம்ம விஷாரத் பூர்வா பேப்பர் 2ல கேட்கக்கூடிய 6th रोम लेटर தான் பார்த்துட்டு இருக்கோம். अपनी प्रत्यय भाषा में अनुवाद कीजिए. இந்த ரோம லெட்டருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்கே ஹிந்தியில் அவங்க ஒரு பேராகிராஃப் வந்து கொஷின் பேப்பரில் கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட ஓன் லாங்குவேஜில் நம்ம எழுதணும். இப்போ நம்ம தமிழ்னா நம்ம தமிழில் எழுதலாம், இல்லை நம்ம வேறு மலையாளம் அந்த மாதிரி எதாவது அந்த லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி எழுதலாம். अपनी प्रत्यय भाषा में अनुवाद कीजिए. अपनी அப்படின்னா நம்மளோட, பிரத்ய பாஷா அப்படின்னா நம்மளோட நேட்டிவ் லாங்குவேஜ். பாஷானா லாங்குவேஜ்னு தெரியும் இல்லையா? ஓகே, இது ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை தமிழில் நீங்கள் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதணும். இதை நான் சரவணா பப்ளிகேஷன் கைடில் நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். அனுவாத் அபியாஸ். अपनी प्रत्यय भाषा में अनुवाद कीजिए. இதுதான் கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ஹிந்தி பேராகிராஃப் கொடுத்து. நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், நம்ம தமிழில் இங்கே வந்து மாற்றிருக்கோம். அதாவது தமிழ் மொழிபெயர்ப்பு அப்படின்னு நம்ம ஹெட்டிங் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம். ஓகே, இல்லாட்டா நம்ம வந்து இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் கூட பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னு ஹெட்டிங் போட்டு நம்ம மென்ஷன் பண்ணி எழுதணும். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோன்னா உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கோம் இல்லையா? இன்னும் ஒரு 3 கொஸ்டின்ஸ் பார்ப்போம், உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். இங்கே பாருங்கள், ஹிந்தியில் திருப்ப கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஆன்சரில் தமிழ் மொழிபெயர்ப்புன்னு ஹெட்டிங் போட்டுட்டு இவங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதியிருக்காங்க. அண்ட் நம்ம இங்கிலீஷில் எழுதுகிறோம் அப்படின்னா இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷனை ஹெட்டிங் போட்டுட்டு இங்கிலீஷில் வந்து அந்த ஹிந்தி பேராகிராஃபை டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதியிருக்காங்க. இது ஜஸ்ட் ஒரு டிரான்ஸ்லேஷன் பார்ட் தான். இனி ஒரு 2 கொஸ்டின் பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். கொஸ்டின் ஹிந்தியில் தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்கள், நான் சொன்ன மாதிரி தான் இங்கே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க, இல்லாட்டா அவங்க வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஒரு கொஸ்டின் கூட பார்ப்போம், அப்போ இன்னும் நல்ல ஐடியா கிடைக்கும். பார்த்தீங்களா, எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே நம்ம இதே பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணுறோம். இங்கே 4th கொஸ்டின் अपनी प्रत्यय भाषा में अनुवाद कीजिए. இங்கே வந்து திருப்ப அதே பாருங்கள், ஹிந்தியில் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே ஆன்சரை எப்படி மாற்றிருக்கோம், தமிழ் மொழிபெயர்ப்புன்னு ஹெட்டிங் கொடுத்துருக்கோம். ஹெட்டிங் கொடுத்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம், இல்லாட்டா இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷனை ஹெட்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி எழுதியிருக்கோம். இதுதான் இந்த ரோம் லெட்டர் 6. இந்த ரோம் லெட்டர் 6ல் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம 10 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். என்னென்னா ஜஸ்ட்டு இங்கே ஹிந்தியில் கொடுத்துருக்கத நம்ம வந்து நம்மள ஓன் லாங்குவேஜ் ஒன்றால் தமிழ் ஆர் இங்கிலீஷில் நம்ம வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம். தமிழ்னா தமிழ் மொழிபெயர்ப்புன்னு ஹெட்டிங் போட்டுட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணி எழுதுவீங்க. இல்லாட்டா இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னு ஹெட்டிங் போட்டுட்டு இங்கிலீஷில் நீங்கள் இந்த ஹிந்தி பேராகிராஃபை ட்ரான்ஸ்லேட் பண்ணுவீங்க. ஈஸியாக இதில் 10 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒரு 2 to 3 கொஷின்ஸ் உங்களுக்கு நான் ரிப்பீட்டடாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தன்யவாத்.